வெல்கம் டு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ் vlog. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் கொடுத்து உங்கள் ஆதரவு கொடுங்க. டாபிக் உள்ள போகலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எஃப்சிஆர்ஏ அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவின் வெளிநாட்டு நிதி கட்டுப்பாடு சட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. இந்த மசோதா தான் இப்போ நாடு முழுவதும் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன மசோதா பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மசோதா ஏன் இவ்வளோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு? என்ஜிஓ மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள், சில மத அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு யுஎஸ் காங்கிரஸ்மேன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது இந்தியா யுஎஸ் உறவையே பாதிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல என்ன சர்ச்சை இருக்குன்னு பார்க்கலாம். சர்ச்சு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் போன்ற ஃபாரின் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் இதனால பாதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்க கார்த்திக். முதல்ல எஃப்சிஆர்ஏனா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வரும் டொனேஷன், பொருளாகவும் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட் முடிவெடுக்கிறாங்க. இந்த சட்டத்தில் மிக முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர பணம் எந்த நோக்கத்திற்கு பயன்படுத்துது, இதுதான் முக்கியம். அது இந்தியாவோட செக்யூரிட்டி, சாவர்னிட்டி மற்றும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படுதா இல்லை எதிராக பயன்படுத்தப்படுதா என்பதை கண்காணிக்கணும். எஃப்சிஆர்ஏ தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா 2010 அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ இருக்கிற சட்டப்படி சொல்கிறாங்க. சில என்ஜிஓ அசோசியேஷன், எஜுகேஷன், ரிலீஜியஸ், சோஷியல் மற்றும் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸை கம்பல்சரி பின்பற்றுவதுன்னு சொல்கிறாங்க. இந்த பில்லு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2026ஆம் ஆண்டு இந்த பில்லை மார்ச் மாதம் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஸ்டேட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நித்யானந்த் ராய் அப்படின்றவர் இதை வந்து பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசாங்கத்தோட விளக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதாவது ஃபாரின் ஃபண்டில் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி மற்றும் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் வேணும். இதெல்லாம் கொண்டு தான் நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதிர்கட்சிகளும் சில அமைப்புகளும் இந்த மசோதா அரசுக்கு அதிக பவரை கொடுக்கும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது எந்த மாதிரி பவரை கொடுக்கும் அப்படின்றது எதிர்கட்சியும் அந்த மாதிரி அமைப்புகள் தான் விளக்கணும். இவங்க முக்கியமா இத எதிர்க்க காரணமே இந்த மசோதாவில் ஒரு முக்கியமான பகுதி ஒன்றை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறாங்க. ஒரு ஆர்கனைசேஷன்ல எஃப்சிஆர்ஏ கேன்சல் செஞ்சுட்டாங்கன்னா, அப்படி இல்லை அந்த ஆர்கனைசேஷனே வந்து அவங்க சரண்டர் பண்றாங்க அப்படின்னா, இல்லை ரெனியூவல் செய்யப்படலை அப்படின்னா, அந்த அசட்டை டிஸ்போஸ் செய்ய ஒரு அமைப்பு வேணும். அதுதான் வந்து இப்போ இவங்க வந்து டெஸ்டினேஷன் அத்தாரிட்டின்னு கொண்டு வராங்க. இதை வந்து தான் எதிர்கட்சி எதிர்க்கிறாங்க. கவர்மெண்ட் என்ஜிஓக்களோட சொத்துக்களை உடனடியாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு எதிர்கட்சிகளும் அந்த அமைப்புகளும் கருத்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ பில்லு வந்துச்சுன்னா எல்லா என்ஜிஓ சொத்துக்களையும் அரசே எடுத்துக்கொள்ளும் என சில செய்திகளும் வெளியேறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் முடிவடைச்சுன்னா, அதாவது ஒரு ப்ரொவிஷனல் வெஸ்டிங் சொல்லுவாங்க, அவங்க ரினியூ பண்ணல, இன்னும் கவர்மெண்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி கட்டுப்பாட்டுக்கு அவங்க அது முதல்ல எடுத்துக்குவாங்க. அவங்க ப்ராப்பரா கவர்மெண்ட்டோட எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ரீஸ்டோர் செஞ்சுட்டாங்கன்னா திருப்பியும் அவங்க அந்த ஃபண்ட் எல்லாம் அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு போயிடும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா இதை வந்து யாரும் ஏத்துக்கிற மனநிலை இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடனடியாக நிரந்தரமாக சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிடும் அப்படின்னும் நம்மளால கூற முடியாது. இதுல முக்கியமான இன்னொரு விவாதம் பார்த்தீங்கன்னா இதுல எதிர்கட்சி என்ஜிஓ மட்டும் இல்லாம
சர்ச் அப்புறம் ரிலீஜியன் ஆர்கனைசேஷன், அதாவது கிறிஸ்துவ சர்ச்சைகளும் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்களும் இதை வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறது வேறு, இது மாதிரி ஒரு ரிலிஜியனை கொண்டு வரும்போது அது சென்சிட்டிவ் டாபிக்கா மாறுது. ஃபாரின் ஃபண்டு ஒரு ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் எப்படி ஒரு வாங்குறாங்கன்னா, பில்டிங் ஆகவோ, இல்லை ஸ்கூல் ஆகவோ, ஹாஸ்பிட்டல் ஆகவோ, இல்லை ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனாகவோ, இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இந்த எஃப்சிஆர்ஏ மூலம் அவங்க உருவாக்கி இருந்தாங்கன்னா, அந்த எஃப்சிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த அசட்டை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத இந்த புதிய ஃப்ரேம் ஒர்க்ல இந்த பில்ல கவர்மெண்ட் சொல்றாங்க. இது எந்த ஒரு ரிலீஜியஸையோ மதத்தையோ குறிப்பிட சட்டம் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் வந்து தெளிவா விளக்குறாங்க. ஃபாரின் ஃபண்டு அப்படின்ற ஒரு அனைத்து தகுதியான ஆர்கனைசேஷனுக்கு ஒரே ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வேணும்ன்றதுதான் அரசனோட நிலைப்பாடு. இதை ஏன் அப்போசிஷன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சலோ இல்லை ரினியூ ஆகாம போனா அந்த ஆர்கனைசேஷனை பல வருஷமா அவங்க ஃபாரின் ஃபண்டு வாங்கி உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரம் செலுத்த வாய்ப்பு கவர்மெண்ட் கிட்ட நிறைய போயிடும் அப்படின்னு அவங்க எதிர்க்கிறாங்கதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விட ஹைலைட் என்னன்னா, நம்ம அரசாங்கம் நம்ம நாட்டுல ஒரு டொமஸ்டிக் லாவை கொண்டு வருது. எதிர்க்கட்சிகளை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம நாட்டு எதிர்க்கட்சின்னு சொல்லலாம். ஆனா யூஎஸ்ல எஃப்சிஆர்ஏ சட்டத்தை எதிர்க்கிறது தான் இதுல வந்து ஒரு பெரிய காமெடின்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்காவில் எஃப்சிஆர்ஏ சட்டத்தை அமெரிக்கா காங்கிரஸ்மேன் ரிலே மூர் அப்படின்றவரு இது வந்து கடுமையான அவருடைய கவலையை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த சட்டம் வந்து சர்ச்சு மற்றும் ரிலீஜியஸ் சேரிட்டி போன்ற ஃபாரின் ஃபண்டட் ஆர்கனைசேஷனை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும் இந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் உருவாக்கும் ஒரு டொமஸ்டிக் லா குறித்து எந்த ஒரு நாட்டோட லா மேக்கரும் கருத்து தெரிவிப்பது சரியில்லை அப்படின்னு நம்ம இந்தியா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இது நம்ம எம்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலியமாவும் நம்ம தெரிவிச்சிட்டோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா உங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கோம். எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் என்பது ஒரு இந்திய நாட்டோட இன்டர்னல் மேட்டர். இதை பற்றி இந்திய நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யணும். மேலும் வெளிநாட்டில் வர ஃபண்டு தொடர்பாக பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இது மாதிரி ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா வந்து எதுவுமே வாய திறக்கல. நம்மளுடைய நோக்கம் இந்தியா ஃபாரின் டொனேஷன் முழுமையாக தடை செய்வது கிடையாது. அதன் மீது டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மற்றும் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் இப்போது இருக்கிற அரசு சொல்லுது. இதை நம்ம உறுதி செய்வதற்கு இந்த எஃப்சிஆர்ஏ அப்படின்னு வந்து நம்ம தெளிவா வந்து நம்மளோட அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அரசாங்கம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவகாரம் இப்ப தமிழ்நாட்டிலே முக்கிய அரசியல் விவாதமா மாறி இருக்கு. ஆகஸ்ட் 11 அன்று தமிழ்நாட்டில் எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் பில்ல தற்போதைய வடிவில் திரும்ப பெற வேண்டும் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த பில்லு தேசிய அளவு மட்டும் இல்ல, அந்தந்த மாநில அளவுலயும் இப்போ முக்கியமாக மாறி இருக்குது. சரி, இந்த பில்லை பாஸ் பண்ற கவர்மெண்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்ம நாட்டோட சாவர்னிட்டி, செக்யூரிட்டி இது தொடர்புடையது அப்படின்றத ஆணித்தரமா சொல்றாங்க. ரெண்டாவது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, மூன்றாவதா இத எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸுக்கோ போராட்டத்திற்கோ பயன்படுத்த கூடாது அப்படின்றதுல கவர்மெண்ட் தெளிவா இருக்கிறாங்க. சரி, எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு இது வந்து கூடுதல் அதிகாரம் கொடுத்துச்சுன்னா, ஒரு என்ஜிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ரினியூவலோ கேன்சலோ ஆச்சுன்னா பல ஆண்டுகளா உருவாக்கப்பட்ட அந்த அசட்டு அரசு அதிகாரம் செலுத்தி எடுத்துக்கும், அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகளோ அந்த முக்கியமான ரிலிஜியஸ் கன்சர்ன் தெரிவிக்கிறாங்க. அதாவது நாட்டோட செக்யூரிட்டி முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாட்டோட செக்யூரிட்டி தான் முக்கியம், சாவரிட்டி தான் முக்கியம்.
உண்மையிலே இந்த பில்லு வந்து நேர்மையாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா, சத்தியமா இதனால யாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா உண்மையிலேயே இது நேர்மையா பயன்படுத்தப்படுதான்னு கேட்டா, கண்டிப்பா இது மாரி ஒரு சட்டம் வேணும். வந்தா தான் ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் மானிட்டர் பண்ணா மட்டும் தான், நம்மனால அதுல எந்த விதமான தப்பு இருக்கு, இல்ல அப்படின்றத சொல்ல முடியும். எனவே இதோட ஃபைனல் பில் எப்போ பாஸ் ஆகும்னு நம்மளுக்கு தெரியல. இது ஏற்கனவே உள்ள நெறைய டிபேட் போயிட்டு இருக்கனால, இன்னும் அந்த பில்லு வந்து ஒரு வடிவத்துல தான் இருக்கு. இன்னும் இத பாஸ் பண்ணல. எஃப்சிஆர்ஏ பில் இந்தியாவுக்கு நல்லதா? கெட்டதா? இதற்கு ஒரே வார்த்தையில நம்மளால பதில் சொல்ல முடியாது. திருப்பியும் ஃபாரின் ஃபண்டுல டிரான்ஸ்ஃபரிங் மற்றும் அக்கவுண்டபிலிட்டி தேவை என்பத இந்த பில்லு உணர்த்துது. அரசாங்கமும் இதுதான் சொல்லுது. ஒரு சாவரின் கண்ட்ரியோட டொமஸ்டிக் லெஜிஸ்லேஷன் குறித்து எந்த ஒரு வெளிநாட்டினரும் கருத்து தெரிவிப்பது டிப்ளமேட்டிக்கா ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இதுதான் இந்திய அரசோட நிலைப்பாடு அப்படின்னு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எஃப்சிஆர்ஏ பில் பற்றிய உங்களோட முழுமையான விளக்கம் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, சப்போர்ட் செய்யுங்க. இது போன்ற இந்திய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் மற்றும் முக்கிய அரசியல் அப்டேட்டை தமிழகத்தில் ஆர்டிக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை பாருங்க. நன்றி, வணக்கம்.